நீதிமன்றமாவது டேஸாவது, நான் டேஸ் என்று குறிப்பிடுகிறேன். முடிஞ்சா தடுக்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஹைகோர்ட்டாவது மக்களாவது லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்களா? லஞ்சம் கிறிஸ்தவன் முஸ்லிம் வாங்கல, நான் தரேன் லஞ்சம். நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்டுப்படாமல் ராஜா தொடர்ந்து பேசி வருகின்ற விஷயம் இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாங்க ஆரம்பம். இந்த வழக்கை கொடுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் ராஜாவிற்கு இல்லை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் காவல்துறைக்கு முழுமையாக விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற உத்தரவையும் போடுகிறது. சென்னை உயர்நீதிமன்றமே காவல்துறையிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறது. அவருடைய மனநலத்தை சரிபார்க்க வேண்டும். இவர் சொல்லுகிறார் தேச விரோதி என்கிறார், ஆன்டி இந்தியன் என்கிறார். அண்ணா துறையிலிருந்து அத்தனை பயலும் தேச துரோகி தான், இந்து விரோதி தான். செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் குறித்து நாம் அலசி ஆராய்ந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. ஹஜ்ஜி ராஜா காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி உச்சந்தலையில் ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். யார் இந்த ஹஜ்ஜி ராஜா? என்ன நடந்தது? வாருங்கள் பார்க்கலாம். ஹஜ்ஜி ராஜா வளமையாகவே அவர் எதையாவது ஒன்றை சொல்ல வேண்டியது, பின்பு அதை மறுக்க வேண்டியது. அவரை அடையாளப்படுத்தும் விதமாக அதுவே அப்படி ஆகிவிட்டது. ஆமாங்கிறேன், இல்லைங்கிறேன் அப்படிங்கிறது புது ட்ரெண்டே உருவாக்கிட்டான்னு சொல்லலாம். 47 வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பாரு, காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டியும் பாரு. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு இல்ல இல்ல நான் சொல்லல, இந்த மாதிரியான பெர்செப்ஷன் இவங்க மத்தியில இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இல்ல இல்ல உண்மையை பேசணும்ல. காந்தியடிகள் இந்து பிரதிநிதி நான் சொன்னேன்னா ஜின்னா சொன்னார் சொன்னீங்களா இல்லையா? விவாதத்தில் நான் இதுவரை பேசவில்லை. நீங்க தொட்டதுனாலதான் இல்ல இல்ல நீங்க இல்ல அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த விவாதத்தில் நான் காந்திஜி ஜின்னா பற்றி பேசவே இல்லை. இப்ப என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்க. நான் விவாதத்தில் இந்த சப்ஜெக்டை கொண்டு வரலையேங்க. ஜின்னாவையும் காந்தியடிகளையும் சேர்த்து பேசுறது நீங்க சொல்றத நான் சொல்லலன்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற லட்சோப லட்சம் மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்றதுக்கு தான் வரேன். இது ஒன்றே இவர்களை பற்றிய சாட்சி என்பதோடு நான் நிறுத்திக்கிறேன். நீங்க 47 வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர். எதையாவது ஒன்றை சொல்லும் போது பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு ஆமாம் என்று சொல்வார். கொஞ்ச நேரம் அதே இது நீங்கள் இப்படி சொன்னீங்க, நான் இப்ப சொன்னேன், நான் இல்லைங்கிறேன் அப்படின்பார். இது அவருடைய ட்ரெண்ட். இன்னும் அவரை பற்றி கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் ஆன்டி இந்தியன் ராஜா என்று சொன்னால் எல்லோருக்கும் பரவலாக தெரியும். ஏன் அப்படி சொல்கின்றார்கள்? நரேந்திர மோடி குறித்தோ அல்லது RSS குறித்தோ நீங்கள் கேள்வி எழுப்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேச விரோதி என்ற முத்திரையை யூ ஆர் ஆன்டி இந்தியன் என்று அவர் பலமாக சத்தமிட்டு அவர் பேசுவது என்பது அவருடைய வாடிக்கையான விஷயம். இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. You are anti-Indian. இந்த விஷயத்தில் என்ன நடந்தது? ஏன் இப்படி உயர்நீதிமன்றம் கடுமையான உத்தரவை போட வேண்டும்? கடந்த மாதம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான், மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இந்து அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயம், திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை விவகாரம். அதற்காக இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் அனுமதி கேட்ட பொழுது சூழ்நிலை கருதி காவல்துறை மறுக்கின்றது. அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள். அப்படி செல்கின்ற பொழுது நீதிமன்றம் சில நிபந்தனைகளோடு அவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொள்வதற்கு பழங்கானக்கம் பகுதியிலே ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே நடத்திக் கொள்ள அனுமதி அளிக்கின்றது. என்ன நிபந்தனைகள் நீதிமன்றத்தால் விதிக்கப்படுகிறது என்று சொன்னால், யாருடைய மனதும் புண்படாதவாறு எந்த மதத்தை பற்றியும் பேசக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை முன்வைக்கப்படுகிறது. வெறுப்புணர்வை தூண்டும் விதமாக பேசக்கூடாது, கலவரத்தை தூண்டும் முகமாக பேசக்கூடாது, முழக்கங்களை எழுப்பக்கூடாது. இது போன்ற சில நிபந்தனைகளை விதித்து ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்குகிறது. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாஜகவின் மூத்த நிர்வாகி என்று சொல்லக்கூடிய ஹெஜ்ஜி ராஜா என்பவர் இந்த நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் அப்பட்டமாக மீறி, இதையெல்லாம் நீதிமன்றம் சொன்னதோ அதையெல்லாம் மீறக்கூடிய வகையிலே அத்தனை விஷயங்களும் செய்கிறார். வெறுப்புணர்வை தூண்டும் விதமாக பேசுகிறார். கலவரங்கள் வருகின்ற அளவிற்கு அவர் பிற மதங்களை தாக்கி அறிக்கைகளையும் வெளியிடுகிறார். இப்படியாக தொடர்ந்து இந்த செய்திகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது இவருடைய வாடிக்கை என்று சொல்லலாம்.
அவர் நீதிமன்ற உத்தரவுகளையோ அல்லது நாட்டினுடைய சட்ட திட்டங்களையோ என்றைக்குமே அவர் மதிப்பது இல்லை. அது மட்டுமல்ல, நீதிமன்றங்களுக்கு எதிராகவே பல முறை கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். என்ன அப்படி அவர் பேசியிருக்கிறார்? இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது. கடந்த காலங்களிலும் சரி, இப்பொழுதும் சரி, ராஜா ஒன்றை வழக்கமாக்கி கொண்டுள்ளார். வகுப்புவாத துணியை புகுத்துவதிலே அவர் முன்னணியில் இருக்கிறார். பிற மதங்களை இழிவுபடுத்தி பேசுவதிலும் சரி, மற்ற இயக்கங்களை பேசுவதிலும் சரி, ஒரு எரிச்சலூட்டும் விதத்திலே அவர் பேசுகின்றார். மத ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது என்று அடுக்கடுக்காக பல ஆதாரங்களோடு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. இது ராஜாவிற்கு வளமையான ஒன்றுதான் என்பது நன்றாகவே தெரியும். அது போன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது இந்த சிக்கந்தர் மலை விவகாரத்திலும் இருக்கின்றது. இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்டுப்படாமல் ராஜா தொடர்ந்து பேசி வருகின்ற விஷயம் இதிலும் வெளிப்படுகிறது. இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பம். அயோத்திக்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். 26 அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது. இதன் காரணமாக அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருக்கு சம்மன் அனுப்பப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட அவர் உயர் நீதிமன்றத்திலே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அவர் நீதிமன்றத்தை அணுகிறார். இதை விசாரித்த உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை தொடுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் ராஜாவிற்கு இல்லை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் காவல்துறைக்கு முழுமையாக விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற உத்தரவையும் போடுகிறது. 2014ஆம் ஆண்டிலும் கூட அவர் பேசிய அந்த பேச்சு இந்து தர்ம பாதுகாப்பு இயக்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில அவர் பேசுகின்றார். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பெரியார் ஆகியோருக்கு எதிராக எரிச்சலூட்டும் வகையில் அவர் பேசியதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. டிஜிபி அவர் மீது வழக்கை பதிவு செய்கிறார். அதன் பிறகு 2018 இது போன்ற தொடர்ச்சியாக அவருடைய பேச்சுக்கள் இருந்த காரணத்தினால் சென்னை உயர் நீதிமன்றமே காவல்துறையிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறது. அவருடைய மனநலத்தை சரிபார்க்க வேண்டும். அவர் உண்மையிலேயே அப்படித்தானா, இல்லை எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கிறாரா? சில நேரங்களில் கோமாளியாக, சில நேரங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டவராக, சில நேரங்களில் எரிச்சலூட்டக்கூடிய வகையிலே, சில நேரங்களில் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய, இப்படியாக ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு விதமாக அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இது சமூகத்திற்கு நல்லதில்லை. இது கலவரங்களுக்கு விட்டுவிடக்கூடியதாக இருக்கிறது. இது போன்ற நிலை வரும் காலங்களில் தொடரக்கூடாது என்ற அடிப்படையிலே இப்படியான ஒரு விஷயத்தை நீதிமன்றமே முன்வைக்கிறது என்று சொன்னார். எந்த அளவிற்கு இவருடைய அந்த வெறுப்புணர்வு இருக்கும் என்பதற்கு இதுதான் சாட்சியாக இருக்கின்றது. அக்டோபர் 22, 2018 அவர் ஒரு காரியம் செய்தார். நீதிமன்றத்தை அவமானப்படுத்துகின்ற வகையிலும், காவல்துறையை இழிவுபடுத்துகின்ற வகையிலும் காவல்துறை கெட்டுவிட்டது, ஈரல் அழுகிவிட்டது, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு பிறருக்கு வேலை செய்கிறார்கள், ஊழல் மிகுந்து விட்டது என்பதாக சொல்கின்றார். அதன் பிறகு நீதிமன்றம் இதையெல்லாம் கேட்கும் தானே என்று நீதிமன்றத்தை அணுக வேண்டியதுதானே என்ற ஒரு கேள்வி வைக்கப்படுகின்ற பொழுது நீதிமன்றமாவது தேசாவது, நான் தேசிய என்று குறிப்பிடுகிறேன், முடிஞ்சா தடுத்து பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஹைகோர்ட்டாவது மத்தியாவது லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்களா? லஞ்சம் கிறிஸ்தவன்ட்ட முஸ்லிம் வாங்கல, நான் தரேன் லஞ்சம் என்ன சொன்னார் என்று எல்லாருக்கும் தெரியும் என்று அவர் பேசிய அந்த வீடியோ பதிவு நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதன் காரணமாக அவர் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்படுகிறார். அங்கே அவர் மன்னிப்பு கேட்கிறார். கோட்சேவினுடைய வாரிசுகளுக்கு இது ஒன்றும் பெரிதல்ல. மன்னிப்பு கேட்பதும் காலி விழுவதும் சாதாரண விஷயம்தான் அவர்களை பொறுத்தவரை. ஆனால் இவருடைய இந்த பேச்சுக்கள் திட்டமிட்டு வன்முறையை பரப்பக்கூடியதாக, முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மையினருக்குமான அவருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலே அல்லது அவர்களுக்கு எதிராக கருத்தை பதிவிடுவதன் மூலமாக இவர்கள் கலவரத்தை தூண்ட நினைக்கிறார்கள். இப்படித்தான் இவருடைய கடந்த காலங்கள் இருந்திருக்கிறது. பிஜேபி, RSS வகைராக்கள் வட இந்தியாவிலே காய் நகர்த்துவதெல்லாம் இப்படியாக யாராவது ஒருவருடைய பேச்சின் மூலமாக கலவரத்தை தூண்டுவது, சொத்துக்களை சூறையாடுவது, இது போன்று சாமானிய மக்களை கொன்று குவிப்பது, இதுதான் வழமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அது போன்ற ஒரு நிலையை தமிழகத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ராஜா போன்ற ஆட்களை வைத்து அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள், திட்டம் போடுகிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது.
இந்த ராஜாவிற்கு நீதிமன்றம் கொட்டு வைத்திருப்பது என்பது பல முறை, இது ஒரு முறை அல்ல. ஆனால் இன்னும் தொடர்ந்து கொண்டே செல்கிறது என்று சொன்னால் இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர் சொல்லுகிறார் பிற மக்களை தேச விரோதி என்கிறார், ஆன்டி இந்தியன் என்கிறார். அண்ணா துறையிலிருந்து அத்தனை பயலும் தேச துரோகி தான், இந்து விரோதி தான். ஆனால் இவர்தான் உண்மையிலேயே இந்திய இறையாண்மைக்கு சவால் விடக்கூடிய வகையிலே மக்களை துண்டாடக்கூடிய காரியத்தை செய்கிறார். இவர்தான் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படக்கூடிய நபராக இருக்கிறார் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மக்களாகிய உங்களின் பார்வைகளுக்கு இந்த விஷயங்களை விட்டு இந்த செய்தியும் சிந்தனை என்ற இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.